ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒன்றும் வேலை இருக்கிற மாதிரி தெரியல, அதற்கான வாய்ப்பு சாத்தி எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த சூழலில் வந்து ஓபிஎஸ் அந்த அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துருவார் அப்படின்னு சொல்லலாமா? இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை அதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. புகழேந்தி சார், உங்ககிட்ட தான், அதாவது வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கான வேலை அப்படிங்கிறது ஒன்றும் இனிமேல் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல, வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற சூழலில் ஓபிஎஸ் இருந்து வந்த ஒரு அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த கூட்டணியிலேருந்து வந்து வெளியில் வந்துருவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாமா? இப்போ இந்த கண்டன அறிக்கையை நம்ம பார்த்தோம். திருவேங்கடம் சார் 3586 கோடி, அதில் 60% 2150 கோடி 2024ஆம் ஆண்டே கொடுக்க வேண்டிய 573 கோடி நிதியை விடுங்க, நிதியை விடுங்க, கூட்டணிக்குள்ள வாங்க. கோடின்னு ஏன் நிதி வேணாமா உங்களுக்கு? நிதி வேணும். தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அது ஞானம் வந்திருக்குல்ல, அதனால தான் இந்த கேள்வி. வாங்க, வரும்பொழுது வரவேற்கணும்ல. இவ்வளவு நாள் வரலன்னே வச்சுக்கோங்க, ஞானோதயம் வரல நீங்க சொன்ன மாதிரி. இப்போ வந்துருச்சு இல்ல, கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இதுக்காகவே முன்பே ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணப்போ கண்டனம் தெரிவிக்கல, இப்ப கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். அப்படி எடுத்துக்கோங்களேன். சரி. ஆகவே இப்பொழுதுதான் வெளியே வர ஆரம்பிக்கிறார். நேற்றைய தினம் நடந்த கூத்து, பார்த்தவரும் அவமானப்படுத்தப்பட்டார், நேரம் ஒதுக்க கேட்டவரும் அவமானப்படுத்தப்பட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் நேரம் ஒதுக்க கேட்டார், கொடுக்கல. அவர் நேரம் ஒதுக்கியவர் என்னாச்சு அசிங்கம்னா, ஒரு நிமிஷம் பார்த்து வெளியில் அனுப்புறார் கூட்டணி பார்ட்னரை. அவரையாவது பார்த்துட்டாரே சார், இவரை பார்க்கவே இல்லையே. அது பரவாயில்லன்ற பார்க்காது, அதை விட கேவலமா போயிடுச்சு. அது என்னதுக்கு பார்க்கறது? ஏன்னா புதுவிதமான ஒரு அதிசய பிரவீனா போய் பார்க்கலாம். ஒரு பாரத பிரதமர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஒருத்தர், முன்னாள் முதல்வராக இருக்கார் ஒருத்தர், அவரோட பேச மாட்டாரா? என்ன சார் நியாயம்? ஆகவே பார்க்காதே நல்லதா தோணுது எனக்கு. அது என்னங்க போய் கியூவில் நின்றுட்டு ஏசிஎஸ் நிற்கிறாரு, வாசன் நிற்கிறாரு, இதில் போய் ஒரு 10 பேரை நிற்க வச்சு பார்த்துட்டு போனால் இவர் இது மாதிரி பிரதம மந்திரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். அது தவறு. நான் அங்கே தான் வந்தேன். நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கார் சார், ஒருங்கிணைப்புன்றதுக்கு மற்றவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி தயாரா இல்லையே சார். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நானும். கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. அவர் வந்து அதில் ரொம்ப கிளியராக இருக்கார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு இருக்கார், அழிவு பாதையை நோக்கி போறார். இதுதானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ என்ன சாதிச்சிட்டார் அவர்? என்ன சாதிக்க முடியும் அவரால்? ஆகவே ஓபிஎஸ் நாளை பிரஸ் மீட் பண்ணுறாரு, ஒரு செய்தி நம்பகமாக வருது. அப்படி அவர் அண்ணன் பிரஸ் மீட் பண்ணார்னா, என்னை பொறுத்தவரை அவர் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் தொடர்ந்து பிஜேபியால் நான் பார்த்து சகித்து கொண்டவன். ஆனால் எங்களது மாவட்ட கழக செயலாளர்களோ அமைப்பு செயலாளர்களோ எங்களது கட்சியில் இருப்பவர்களோ ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே நான் வெளியேறுகிறேன். ஆகவே இனிமேல் இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்க தயாராக இல்லை. அது இதனால தான் புகழேந்தியெல்லாம் வெளியே போனாங்க. பண்ருட்டியாரும் இதுதான் சொல்கிறாரு. ஜேசிடி மாதிரி எல்லாம் வெளியில் வந்த கூப்பாகிருஷ்ணன்லாம் அதை தான் இன்று பண்ருட்டியாரும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா எல்லோரும் விருப்பப்படி, இதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் கூட இருக்க உதவியாளர்லேருந்து எல்லோரும் விருப்பப்படியும் அது நடக்குமே ஆனால் அரசியல் தலைகீழாக மாறும். ஓகே, எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக அரசியல் களத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார். ரைட். ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு, வெளியில வந்துட்டாருன்னா அரசியல் தலைகீழா மாறும் அப்படின்னு சொல்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.